உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? وعليكم السلام ورحمة الله وبركاته. ஸ்கிரீன் வந்துக்கிறா? أستاذ. கடைசியாக நாங்க வசனங்கள்ல சரளமாக ஓதுறது பற்றிய கான்செப்ட் பார்த்தோம். நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படிதானே? أو அதுல தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை நாங்க இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அலிஃப் ஐன் உடைய பாடத்திட்டம். இதுல அலிஃபினுடைய உச்சரிப்பை முதலாவதா நாங்க பார்க்க வைக்கிறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னென்றால், அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதியில மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், அதுல சவுண்டை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எந்த நேரத்திலையும் இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல எங்களுடைய நாவினுடைய எந்த பகுதியையும் நாங்க அசைக்க கூடாது. இது முதலாவது முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. முதலாவது விஷயம், நாவை எந்த பகுதியும் அசைக்க கூடாது. அது முன்பகுதியாய்க்கலாம், பின்பகுதியாய்க்கலாம், இடைப்பட்ட பகுதியாய்க்கலாம், எதையும் அசைக்க கூடாது. ரெண்டாவது, தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில தான் இதனுடைய உச்சரிப்பை நாங்க எடுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த சவுண்ட் கீழ் நோக்கி போகணும். ஆ என்று உச்சரிக்கிறது பிழை. ஆ என்றால் சவுண்ட் என்ன செய்யுது? வானத்தை நோக்கி மேல் நோக்கி போகுது, அது பிழை. ஆ என்று போறது. கீழ் நோக்கி அ என்ற சவுண்ட் உச்சரிப்பை நாங்க இதில் எடுக்கணும். இது விளங்கினா தான் முக்கியமான விஷயம். அதை விட இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், அடுத்த முக்கியமான பகுதி, இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கும் நேரத்தில், இது அலிஃப் என்ற எழுத்துக்கு மாத்திரம் உரிய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல அதுக்கு முன்னால வார எழுத்துல இருந்து நாங்க இரண்டையும் சேர்த்து தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா இரண்டுக்கும் இடையில தெளிவான பிரிகோடு, தெளிவான வேறுபாடு இருக்கும். ஓகே, இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா. அதை ஓதும் பாப்போம். قائل فلا تنهر. உங்களோட சவுண்ட்ல அரைவாசி தான் எழுதி கேட்டுச்சு. وأما الصائل فلا تنهر. ரெண்டாவது இல்லை வரலையா? ரெண்டாவது இல்லை வருமா? கொஞ்சம் நீங்க வருமா? வந்துச்சு சார். ஆ صراط الذين أنعمت عليهم. இதுல நீங்க நாக்க ஃபுல்லா தூக்கிட்டீங்களே. தொண்டையிட பகுதிக்குள்ள நாக்க தூக்கிட்டீங்களே. أنعمت عليهم. சவுண்ட் எங்க இருந்து உச்சரிக்கணும் என்று சொன்னோம்? தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில். ஆறாம் பகுதி. அப்ப தொண்டையினுடைய ஆறாம் பகுதியாது இல்லை இல்லையே, வெளியே. أنعمت. நீங்க அலிஃபை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என் 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 நல்லா முன்பகுதியில் வரணும். أنعمت. சரி, போதும் பாம்புல்லா. صراط الذين أنعمت عليهم. வரல வரல. ஓதெல்லாம் வரணும். சரி, ஓது நேரம் இந்த ரதம் எடுக்கணும். இதெல்லாம் சொல்லி தந்தீங்க. அதாவது எங்கிற டோன், இயல்பான டோனும் சொல்லித்தார விஷயமும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். صراط الذين أنعمت عليهم. أن நூனோட பேத்திட்டு அலிஃபை செய்யக்கூடாது. சுராத் அல்லதீன் அன்னம்த அலைஹிம் என்கிறது பில. நன்னம்தையா பேத்திருமே அது சேர்ந்தார். இப்ப இந்த இடத்துல வரி கிளீரா வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க சேர்த்தீங்கன்றால் ஈல என்ன செய்யும்? கஸ்ரத்து வைக்கப்பட்ட யா என்ற எழுதுக்கு பேதிடும். சேர்த்தீங்கன்றால் அந்த ஈட சவுண்ட் நாங்க தெளிவாடு காட்டி. நீங்க சரியா ஓதுனீங்க இந்த இடம்.
பட் இந்த இடத்துல ஏட சவுண்ட் தொண்டையினுடைய உள்பகுதியில நடுப்பகுதியில இருந்து உங்கள்ட்ட வருகிறது. அது பில. தொண்டையினுடைய ஆறாவது பகுதிக்கு அது எடுக்கணும். صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. அன் என்று போகுது. இல்ல என்ன சவுண்ட் வரணும் சும்மா சொல்லி பாருங்க. எஸ், இந்த ஏட சவுண்ட் உங்களோட ஓதல்ல வருதாங்கிறத நீங்க தான் கான்சென்ட். இப்ப நீங்க உச்சரிச்சு காட்டினீங்களே இப்ப நீங்க ஏட சொல்ல நேரம் நீங்க உங்களை பார்த்துக்கணும் எந்த இடத்துல இருந்து சவுண்ட் வருது, தொண்டையினுடைய எந்த பகுதியிலிருந்து வருது, வருகிற நேரம் என்கின்ற நாவினுடைய வடிவம் அல்லது வாயினுடைய வடிவம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துக்கணும். பார்த்துக்கொண்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். صراط الذين أنعمت عليهم. ஓகே, இப்ப சரி. இப்ப மூணாவது வாங்க. மூணாவது وأنزلنا من وأنزلنا من المؤثرات ماء ثجاجا. கொஞ்சம் மீ நிட்டணும். ஏட சவுண்ட் பிழையெல்லாம் வரணும். சரி போதும் பாவம். وأنزلنا من المؤثرات ماء ثجاجا. நாலாவது إيلافهم رحلة الشتاء والصيف. இன்னும் கொஞ்சம் இ என்ற சவுண்ட் தெளிவுபடுத்தி வருவோம். رحلة الشتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. ஐந்தாவது بأن ربك أوحى لها. சரி போதுமா. بأن ربك أوحى لها. எவ்வளவு பாவம். إن شانئك هو الأبتر. அப்ப கலக்கி ஓதுறத பத்திய விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? கலக்கி ஓதுறதுக்கான விஷயம் தெரியுமா? தெரியுமா? தெரியும். தெரியும். அதுல ஒரே ஒரு அப்டேட்டான விஷயம் என்ன, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்துறேன். இப்ப நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கிளியர் ஆகிக்கிறீங்க நல்லா. இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்தையும் கலக்கி ஓதப்படாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் ரிஹ்லத்தங்கிறத எப்படி ஓதுவாங்க, ரிஹ்லத்த என்று கூட கலக்கக்கூடாது. அது போல அது மேல உங்கள்கிட்ட அந்த விஷயம் கிளியரா வந்துக்குது. இன்னொரு இடமும் அவதானிச்ச விஷயம் தான் இதுல வரக்கூடிய 3ஆவது வசனம் முஅஸிராத் என்று ஓதலாது. முஅஸிராத் நீங்க ஓதி அந்த ஸ்டைல் சரி. முஅஸிராத் என்று சொன்னா ஐனும் என்ன செய்யும், ஒட்டோவாக கலக்கப்பட்டு விடும். ஆகவே இந்த கான்செப்ட் அவங்களோட கிளியர் வகையில நாங்க அடுத்த உதாரண பகுதிகளுக்கு போகலாம். இது வந்து إن الإنسان لفي خسر. ஹுசுர் என்ற பெல. ஏன் பெல? ஹுசு சீன் என்ன செய்றீங்க, இசு என்று கலக்குறீங்க. அது பெல. إن الإنسان لفي خسر. ஹோஸ், வெரி குட். ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح. வல் ஃபத்ஹு. அப்ப தேயும் இத்து என்று கலக்கலாம். அப்படியா? விஷயம் தெரியுமென்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பிள்ளையா ஓதுவீங்க. சீன இசு என்று கலக்கலும் இத்து என்று கலக்கலாம். அப்படியா? அதுவும் பிள்ளை. திரும்பி எப்படி சரியா வரணுமா? إذا جاء نصر الله والفتح. வல் ஃபத்ஹ் என்றா பிள்ளை. வல் ஃபத்ஹ் நஸ்ருல்லாஹி என்று நிப்பாட்ட இயலாது. நிப்பாட்டுறது பிள்ளை. ஒரே ஃப்ளோல போகணும். நிப்பாட்டுறேன்னு சொன்னால்
அதுக்குரிய ஒழுங்குல நிப்பாட்டணும். அதுலயும் அல்லாஹுடைய லாம் எந்த இடத்துல வந்து நிப்பாட்டினாலும் நீ கட்டாயம் அந்த இடத்துல 6 அளவுக்கு நீட்டாம நிப்பாட்டவே முடியாது. அல்லாஹுடைய லாம்ல ஸ்பெஷலான இடம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்றுதான் நிப்பாட்டணும். நிப்பாட்டண்டால் அவசியம் இல்ல, கட்டாயம் இல்ல, நிப்பாட்ட வேண்டும் என்றால் நான் திருப்பி போதும். ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح பிழை. ஃபத்ஹ் இது என்று வரையலாது. இது என்று வர்றது பிழை. விலங்குதா சொல்றது? ஓ அப்ப அதுக்கு ஏத்த வேலை ஒரு மாதிரி. அத கொஞ்சம் மரா சொல்லி காட்டுங்களேன். வல் ஃபத்ஹ் 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 விலங்குதா அப்படின்னு இத் என்ற தூரம் நிப்பாட்டிடணும். இத்தனை நிப்பாட்டி அடுத்த உச்சரிக்கு போயிடணும். إذا جاء نصر الله والفتح ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடாது. ஃபத்ஹ் இத் இஹ் இத் இஹ் ஃபுஸ்ர் ஃபுஸ்ர் இஸ்இர் இஸ்இர் என்றல்ல, இஸ்இர். அதே மாதிரி இத் இஹ் ஃபத்ஹ். إذا جاء نصر الله والفتح சரி, மூணா வாங்க. உங்களுக்கு பெரிய வேறம் தர சரி வரல. மூணாவது وإن لنا للآخرة والأولى ஊல ரெண்டு போக முடியாது. கடைசியில வந்துக்கிறது என்ன? ஃபத்ஹ்மத். ஃபத்ஹ்மத் வந்தா எத்தனை நீட்டணும்? 4 செகண்ட் நீட்டுறது. ஊல போகுது. ஜஸ்ட் ஒன். ஊல எப்படி ஊனிட்டீங்களோ அதே மாதிரி லாபம் நீட்டணும். வல் ஊல அதுக்கு மேல போகக்கூடாது. وإن لنا للآخرة والأولى அதாவது ஆஹிரத லனா வல் ஊ இந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க லால் பாடணும். எல்லாம் ஒரே லெவலுக்கு வந்தா தான் எங்களோட ஓதல் மிக நேர்த்தியான ஓதலா வந்து நிற்கும். ஒன்றுல கூட்டி ஒன்றுல குறைச்சி போக கூடாது. அதை கவனம் பார்த்துக்கணும். நல்லா வாங்க பாப்போம். إذا كنا عظاما نخرة ஏ என்று போக கூடாது. ஏ அல்ல ஏ என்று போறது பெல. إذا إذا كنا إذا كنا عظاما نخرة திருப்பி போதுங்க. إذا كنا عظاما نخرة ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم யௌம ஐதீன். அப்ப இது ஐனா வந்துக்குது. யௌம ஐதீன். ثم لتسألن يومئذ عن النعيم எல்லாமே ஐந்து தான் போடுது. யௌம ஈதீன் தொண்டையிட்டு நல்லா முன்பகுதியில இருந்து சவுண்ட் எடுக்கணும். மலது பெல. ثم لتسألن يومئذ عن النعيم இந்த ஐம்ல எத்தனை நீட்டு நிப்பாட்டணும்? எல்லாம் பேலன்ஸ் ஆகணும். என்ன 2 அளவு நீட்டுறது அப்படியா? யார் சொல்லிருந்து 2 அளவு நீட்டு? இதுல 2 அளவு வேண்டா. அப்ப இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை அப்படியா? நயீம் ஊல 2 3 அப்படியா? பாத்தீங்களா? படிச்ச விஷயம் ஞாபகம் இல்லைண்டா எப்படி புதிய விஷயத்து போறது? பெல 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 மத்து தானே?
ரெண்டும் மத்துடைய அடையாளங்கள் தானே. ரெண்டும் இது மத்துடைய யுக்தி அடையாளம் எல்லாம் தான். இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு படிப்பிச்சுக்கிறேன். அப்ப நீங்க ஒரு நோட்ஸை நீங்க பார்க்கல, படிப்பிக்கப்பட்டி நோட்ஸோட படிப்பிக்கப்பட்டி என்ன விஷயம் இருக்கிறது, இதுல எவ்வளவுக்கு நிட்டணும், ஏன் அந்த நிட்டணும் எல்லாம் படிப்பிக்கப்பட்டி என்ன சொல்லி தரலையா? அப்ப என்ன ஆன்சர்? ஆன்சர் தெரியாட்டி நீங்க வீட்டு தேடும், நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு கேள்வி இது, எத்தனை அளவு நிட்டணும், அதுக்கான காரணம் என்ன. இப்ப ஊலாங்கிறது நாங்க ஜஸ்ட் 1 செகண்ட் இடலாம் அல்லது 2 அளவுக்கு நிடலாம் என்று சொன்னா அதுக்கான காரணம் என்ன? வசனத்தில் இறுதியில நிப்பாட்டி ஒரு இடத்துல பத்தஹ்மதின் அடையாளம் வந்து இது அல் குர்ஆன் நிப்பாட்டி ஒரு இடங்களுக்குள்ளால வரக்கூடிய மத்து, அதுல நாங்க 3 முறையில இது அதுல முதலாவது முறையில வரக்கூடியது. எனவே நாங்க அந்த இடத்துல 2 அளவுக்கு மேல நீட்ட முடியாது என்று ரீசனை சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அது எக்ஸ்பிளனேஷன் விளக்கத்தை சொல்லலாம். அதே போல இதுக்கான விளக்கம் என்ன? இதை நாங்க எந்த இடத்துல கொண்டு வரது, எப்படி கொண்டு வரது, எங்க நீங்க படிச்சோம்? கேள்வி. நான் இந்த பாயிண்ட்ல நிப்பாட்டுறோம். நாளைய பாடம் இந்த ஸ்லைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். ஏன்னா அந்த ஸ்லைடுக்கு நிறைய பிழை வந்துக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் உரிய ஆன்சர் கிடைக்கல. சோ எழுதிட்டு நீ என்ன செய்ய வேண்டியது என்றால் நாளைக்குள்ளால இந்த ஸ்லைட்ல இருந்து விஷயங்களை தேடி பார்க்கணும். போன கிளாஸ் அது இந்த மத்தியினுடைய விஷயங்கள், இதுல வரக்கூடிய மத்தி என்ன, இது எப்படி நிப்பாட்டணும், என்ன செஞ்சு நிப்பாட்டணும், எவ்வளவு நிட்டணும், ஏன் ரீசன் என்கிற காரணத்தை தேடி பார்க்கணும். அடுத்தது இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு ரெடியாக வரணும். பிழையெல்லாம் போதும். நாளை பாடத்துல 3 வேலை, இது 3ல ஏதாவது மிஸ் ஆகினா புதிய பாடத்துக்கு நான் போக மாட்டோம். நாளை பாடம் ரிவிஷன் கிளாஸ் தான் நடக்கும். 3 வேலை இது. ஸ்லைடு ரெடி பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகணும், மத்தியினுடைய அந்த விஷயத்தை தேடி பார்க்கணும், இன்றைய ஸ்லைட்ல பழைய விஷயங்களையும் மோதி பார்த்துக்கணும். அப்பதான் இந்த ஸ்லைடுக்குள்ள பிழை வராது. விளைஞ்சா கொஸ்டின் எல்லாம் அந்த ப்ரிப்பேரோட வந்தா நாளை புதிய பாடத்துக்கு போகலாம். நாளை டெஸ்ட் ஒர்க் இன்ஷால்லா இந்த ரிவிஷன் கிளாஸ், அதாவது இந்த பாடத்துல சமரியை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுல கொஸ்டின் கேட்போம், அது கிளியரண்டா மட்டும் தான் நான் புதிய பாடத்துக்கு போறதா ஆயிக்கும். ஸோ அது மூலம் நீ ரெடி ஆயிக்கும்.